Hi friends, 40 day 40 stitch challenge. இன்றைக்கி நம்ம ஸ்டெயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். டே 1ல் அதுக்கு தேவையான மெட்டீரியல் ஃப்ரேமு, கிளாத்து, ஆரி நீடில் அண்ட் ஜரி த்ரெட். நம்ம ஏற்கனவே கிளாத்தை எப்படி ஃப்ரேமில் ஃபிட் பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஃப்ரேமில் கிளாத்தை டைட்டாக மாட்டிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஜரி த்ரெட்டை சிங்கிள் த்ரெட்டாக வச்சு நம்ம எப்படி ஸ்டெயின் ஸ்டிச் போடுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிளாத்தை ஃபஸ்ட்டு டைட்டாக நல்லா ஃப்ரேமில் நான் மாட்டிட்டு ஒரு பென் எடுத்து ஒரு கோடு ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் த்ரெட்டோட எண்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கிறணும். நம்ம ப்ளவுஸ் கொக்கி வைக்கலாம் யூஸ் பண்ண போடுற மாதிரி நார்மலாக ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம நாட் போட்டதுக்கப்புறம் நூலை வந்து அடியில் வச்சுக்கணும். அடியில் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி விரலில் சுற்றி நீங்களும் த்ரெட்டை அடியில் வச்சுக்கோங்க. நீடியில் வந்து நம்ம மேலே இருக்கணும். இந்த மாதிரி அடியில் வச்சுட்டு நீடியில் மேலே இருந்து குத்தி அந்த முனையில் அந்த நூலை மாட்டி நம்ம மேலே இழுக்க போகிறோம். திரும்ப குத்தி அடியில் நூலை நீடியில் ஒரு சுற்றி திரும்ப நூலை நம்ம மேலே கொண்டு வந்து நீடியில் ஒரு சுற்றி எடுக்கணும். இப்போ நான் அடியில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீடியில் நம்ம ஒரு சுற்றணும். நம்ம கையில் வச்சுருக்க த்ரெட்டை ஒரு சுற்றிட்டு மேலே இழுத்துடணும். அப்படின்னா நூல் நமக்கு வந்து மேலே வந்துடும். வீடியோவில் உங்களுக்கு கிளியராக இருக்குது. புரியலைன்னா எனி டவுட்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே ரிப்ளை வரும். இந்த மாதிரி சுற்றி தான் நீங்கள் வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்ததுக்கப்புறமும் ஊசியை ஒரு டேன் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக ஸ்டெயின் ஸ்டிச் போட்டுடலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள். உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி தான் நம்ம வெளியே எடுக்கணும். உங்களுக்கு ஈஸியாக ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நீடிலோட முனை நமக்கு ஆப்போசிட்டில் வச்சு ஒரு துணியில் உள்ளே குத்தணும். அடியில் ஒரு சுற்றிட்டு மேலே வந்த பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நீடியில் நம்ம பக்கம் திருப்பிட்டு திரும்ப நம்மளோட ஆப்போசிட் டைரெக்ஷன் கொண்டு போனால் நமக்கு ஸ்டெயின் ஸ்டிச் கிடச்சிரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். இப்போ நம்ம வந்து நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளால் ஆரி நாட் போட முடியாது. ஸோ பிகினர்ஸ்க்கான ஈஸியான ட்ரிக் என்னென்னா மேலே உள்ள அந்த த்ரெட்டை கட் பண்ணிட்டு ரெண்டாக பிரித்து நம்ம நார்மலாக நாட் போடுவோம்ல 2 நூலை வச்சு அது மாதிரி போட்டுட்டு அடியில் உள்ள நூலை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் உருகாமல் இருக்கும். இது வந்து பேசிக்காக இப்போதைக்கு இந்த 2 நாள் நம்ம நாட் பழக தெரியும் தான். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த நாட். செயின் ஸ்டிச் நல்லா போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரி நாட்டுன்னு தனியாகவே 2 டைப் இருக்குது. அது ரெண்டுமே நான் தனியாகவே உங்களுக்கு கிளியராக ஒரு வீடியோவில் சொல்லித்தரேன். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரஸாக உள்ள நூலை நீங்கள் ஒட்டை கட் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான கிளாஸ் முடிஞ்சு